1907 வந்து சுதேசி இயக்கம் பற்றி நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி 2020 கொரோனா சமயத்தில் ஆத்ம நிர்பர் பாரத் அப்படின்ற ஒரு திட்டத்தை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தாங்க. அது வேற ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம உள்நாட்டு பொருட்களே தயாரிக்கணும், உள்நாட்டு பொருட்களே நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் அது. நிறைய பேருக்கு மற்ற நாடுகளை பார்த்து நம்ம நாடு ஏன் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடையலை அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் நம்மகிட்ட இருக்கிற வெளிநாட்டு மோகம் அப்படின்ற ஒரு விஷயந்தாங்க. அந்த வெளிநாட்டு மோகத்தோட ஒரு தொடர்ச்சியே தான் நம்முடைய உள்நாட்டு நாட்டு நாய்களும் புறக்கணிக்கப்பட்டதுங்க. நம்முடைய நாட்டு நாய்களை நீங்கள் தத்தெடுத்து வளர்க்குறது மூலமாக 4 விஷயங்களை நீங்கள் செய்ய முடியும். முதலாவது, நம்மோட அன்பு தோழனாகவும் நம்ம வீட்டை காவல் காக்கிற ஒரு காவலாளியாகவும் ஒரு நல்ல நாட்டு நாய் இனத்தை எடுத்து வளர்த்துன்ற திருப்தி கிடைக்குங்க. இரண்டாவது, ஒரு அனாதை ஜீவனை தத்தெடுத்து அவனுக்கு நம்ம சகல உரிமை கொடுத்து பொறுப்பேற்று வளர்க்கும்போது அதோட புண்ணியங்கள் நம்முடைய பரம்பரைக்கே கிடைக்குங்க. மூணாவதா, வெளிநாட்டு உணவுப் பொருட்கள், மருந்து பொருட்கள்னு வாங்கி நம்ம நாட்டோட பணத்தை அந்நிய செலவாணியாக பல ஆயிரம் கோடி ரூபா வெளிநாட்டுக்கு கொடுக்குறோம் பாருங்க, அதை மிச்சப்படுத்தி நம்ம நாட்டுக்கு நல்ல சேவை செய்கிற வாய்ப்பு கிடைக்குங்க. இறுதியாக, நம்ம நாட்டு இனங்களை பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்குன்னு சொல்லி நிரந்தரமாக அப்புறப்படுத்துறதுக்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு பாருங்க, அதை தடுத்து நிறுத்துகிற நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க.